அன்புக்குரியவர்களே, பல நேரத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வார்த்தைகள் அதிகம் நாம் பயன்படுத்துறோம். ஆனா இதே போல இன்னொரு வார்த்தை பேருவகை அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம அதிகம் பயன்படுத்துவதில்லை. இந்த பேருவகை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பேரானந்தம், பெருமகிழ்ச்சி, அளவு கடந்த ஆனந்தம், மிகுந்த சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு அடங்கும். பேருவகை. பேருவகை அடைகிறோமா? இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி சாதாரண மகிழ்ச்சி தான். இந்த பேருவகை அப்படின்றது அளவு கடந்த மகிழ்ச்சி, அது பேர் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. நம்ம வாழ்க்கையில பல ஹாப்பினஸ் இருக்கு. பிசிக்கல் ஹாப்பினஸ், உடல் சார்ந்த மகிழ்ச்சி, இன்பங்கள் இருக்குது. மெட்டீரியல் ஹாப்பினஸ், பொருட்கள் சார்ந்த பணம், பொருள், வீடு, சொத்து, பத்து, நிலங்கள் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வச்சிருந்தா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது. ஆனா அதே நேரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் அப்படி இருக்கு. இதுதான் அந்த பேர் வகையை கொடுக்கிறது, அந்த பேர் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரணியாக பார்க்க முடியும். ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், ஆன்மீகம் சார்ந்த, ஆன்மா சார்ந்த ஒரு மகிழ்ச்சி. அது கடவுளால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக, பேரு வகையாக பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு அத்தகைய ஒரு மகிழ்ச்சியில் தான் திளைத்திருந்தார் என்பதை விவிலியம் சொல்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 21 பார்க்கிறோம். இயேசு தூய ஆவியால் பேரு வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று புகழ்ந்தார். தூய ஆவியால் பேரு வகை அடைவது, அதான் ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ். அது பிரிக்க முடியாத மகிழ்ச்சி, அது பேரானந்தம், அது ஆவியால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி, அதுதான் பேரு வகை. அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குதா? நம்ம எல்லாம் பிசிக்கல் ஹாப்பினஸ், மெட்டீரியல் ஹாப்பினஸ், இந்த உலக காரியங்கள்ல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை மட்டுமே பல நேரத்துல தேடி 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 சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ்ல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம பெறுறதுக்கு தயங்குறோம். அதை பெறுவதில்லை. அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதுல இருந்து விலக மாட்டாங்க. அன்னை மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. அன்னை மரியாளும் தூய ஆவியால் அபிஷேகம் பெற்ற ஒரு தாயாக, அபிஷேகம் பெற்ற ஒரு மகளாக அவள் இருந்த போது அன்னை மரியாள் இவ்வாறு சொல்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 47 பார்க்கிறோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற அந்த பாடலிலே, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. பாருங்களேன், அன்னை மரியாளும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு பேருவகை கொள்கிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து, கடவுளை நினைத்து பேருவகை, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ். கடவுளை நினைச்சா எனக்கு ஒரு பேருவகை, பேரானந்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கு அந்த பேரானந்தம் இருக்கா? பல நேரத்துல எப்படி இருக்கீங்க? ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ போகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் நமக்குள்ள வருகிற போது மட்டும்தான் அந்த ஆவியால் கிடைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் கிடைக்கக்கூடிய அந்த பேரானந்தம், அந்த மகிழ்ச்சி, அந்த பேரு வகை நமக்குள்ள கிடைக்கிற போது மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஹாப்பியா அந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும். திருத்துதர் பணிகள்ல பவுலும் சீலாவும் ஜெபிப்பார்கள். எங்க? சிறையில் அமர்ந்து ஜெபிப்பார்கள், துதிப்பார்கள். அவர்கள் சத்தம் போட்டு துதிக்கின்ற போது அவர்கள் துதியால் அந்த சிறை கதவுகள் திறக்கும், விலங்குகள் கலண்டு விழும் கீழே. அப்ப சிறை காவலர் தன்னையே தற்கொலை செய்வதற்கு ஓடுவாரு. அப்ப பவுல் சொல்லுவார், வேண்டாம், நான் இங்கேதான் இருக்கிறான், தற்கொலை செய்ய வேண்டாம் அப்படின்னு. அப்ப அந்த சிறை காவலர் அவர்கிட்ட பவுல்டை சீலாட்டேன், நான் மீட்படைய என்ன செய்யணும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பார். ரொம்ப ரொம்ப பக்குவமா கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் அப்படின்னு. அவ்வளவுதான். அந்த செய்தி கேட்ட உடனே அந்த சிறை காவலர் சிறையிலிருந்து பவுலும் சீலாவையும் அத்துணை கைதிகளையும் வெளியில கூட்டிட்டு போயிடுறார். இனிமே நீங்க சிறையில இருக்க, நான் மீட்கப்பட்டுட்டேன், நீங்களும் மீட்கப்பட்டவர்களா வெளியில வந்துங்க அப்படின்னு வெளியில கூட்டிட்டு. அப்ப பவுலும் சீலாவும் அவருடைய சிறை காவலருடைய வீட்டுக்கு போவாங்க, போதிப்பாங்க. அவருடைய குடும்பத்தையே, ஒட்டுமொத்த குடும்பத்துக்குன்னே திருமுழுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு உணவு கொடுப்பார். அப்ப அந்த சிறை காவலருடைய உணர்வு என்ன அப்படின்னு விவிலியம் இவ்வாறு சொல்லும். திருத்துதர் பணிகளிலே அதிகாரம் 16 இறைவார்த்தை 34 வாசிக்கிறோம். அவர் அவர்களை தம் வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார் என்று விவிலியம் சொல்றார். பாருங்க, அந்த சிறை காவலர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால், திருமுழுக்கு பெற்றதால், ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டதால்
அவர் ஆண்டவரில் நிலைத்தவராக பேரு வகை அடைந்தார். தான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தை எல்லாரையும் சேர்த்து வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேரு வகை அடைந்தார். குடும்பமா மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா, குடும்பமா பேரு வகையோடு பேர் ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரில் அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிற போது அந்த பேரு வகை என்பது அது மிகப்பெரிய சக்தியாக, அது என்ன வந்தாலும், வாழ்க்கையில் என்ன வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், அவமானம் வந்தாலும், என்ன நடந்தாலும் அது நம்மள்ட்ட இருந்து பிரிக்க முடியாது. அந்த சந்தோஷம், அது கடவுள் கொடுக்கிற சந்தோஷம், அது ஆவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அது நம்மை ஒரு நாளும் நம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது. இதைத்தான் புனிதர்கள்ட்ட பார்க்கிறோம் இல்லையா? புனிதர்கள் எத்தனை அவமானங்களை சந்தித்தார்கள், வேதனையை சந்திச்சாங்க. அவங்க பட்ட அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் உயிரே போனாலும் அந்த ஆனந்த மகிழ்ச்சியோடு என் ஆண்டவருக்காக நான் சாவேன், மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காக நான் எதையும் சந்திக்க துணிவேன் என்று துணிஞ்சு மகிழ்ச்சியோடு அந்த பேரு வகையோடு ஆண்டவருக்காக தன் உயிரை மாய்த்த புனிதர்களை பார்க்கின்றோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, துன்பத்தை தாங்குவதற்கு மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தை 12 சொல்கிறார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இதை குறித்து தான் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அத்தனை புனிதர்களும் இந்த உலகத்துல பேரு வகை அடைந்தது. வாழ்க்கையில துன்பம் இருந்துச்சு, இகழ்ந்து பேசினாங்க, அவமானப்படுத்தினாங்க, துன்புறுத்தினாங்க, இல்லாதவை பொல்லாதையெல்லாம் சொன்னாங்க. அதை பற்றி நாங்க கவலைப்படல, நாங்க பேறு பெற்றவங்க, ஆண்டவருடைய பார்வையில் நாங்க பேறு பெற்றவங்க தான். அந்த பேறு பெற்ற அந்த மகிழ்ச்சி நீங்க மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்கு விண்ணகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அதை குறித்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸை குறித்து அவங்க ஓடுனாங்க. அடைய போற மகிழ்ச்சி ஆண்டவரோட இருக்கப்பாரு. இந்த உலகத்தில் துன்பர்கள் சாவே வந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, நான் பேரானந்தம், ஆண்டவரை முகமுகமா பார்ப்பேன், ஆவியானவருடைய கூட்டத்துல இருக்கு, புனிதர்களுடைய பெரும் கூட்டத்துல இருக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவருடைய கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருப்பேன். அந்த பெரும் மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் விட அந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், அந்த ஆன்மாவின் தேடலாக, ஆன்மா சார்ந்த அந்த மகிழ்ச்சியாக, ஆவியில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக எப்பொழுது அவர்கள் தேர்ந்து கொண்டார்களோ அதிலிருந்து அவர்களை பிரிக்க முடியவில்லை. புனிதர்கள் அதிலிருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இன்று நீங்களும் நானும் பல நேரத்தில் சோர்ந்து விடுகிறோம், மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம். துன்பங்கள் அவமானங்கள் வருகிற போது, வேதனைகள் வருகிற போது நம் வாழ்வில் எல்லாம் இழந்தவர்கள் போல வாழ்க்கையில் விரக்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் பேரு வகை அடைந்து இருந்ததை, அன்னை மரியாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவரும் பேரு வகை அடைந்த மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேரு வகை கொள்கிறது என்று நாமும் நினைக்கிற போது, இந்த கடவுள் என்னையும் உயர்த்துவார், என்னையும் உயர்த்தி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள்கிற போது, அவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில் கிடைக்கின்ற சிறை காவலர் கிடைத்த அந்த பேரு வகையை போல, மகிழ்ச்சியை போல, பேரானந்தத்தை போல, மிக அளவு கடந்த அந்த பெரும் மகிழ்ச்சியை போல நம் வாழ்விலும் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள். ஆவியானவரை எப்பொழுது பிடித்துக் கொள்கிறீர்களோ இந்த ஆன்மீகத்தில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியை உங்கள் வாழ்வில் இருந்து ஒருவரும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. அதுதான் அசைக்க முடியாத வாழ்வின் எழுச்சியாக மாறும் என்பதுதான் உண்மை. ஆண்டவர் பாதத்தில் கொடுங்க, ஆவியானவருக்கு கொடுங்க, ஆவியானவரே என்னை நிரப்பும், இந்த மகிழ்ச்சியை எனக்கு தாரும், இந்த பேரு வகை எனக்கு தாரும், அளவு கடந்த மகிழ்ச்சியை, பேரானந்தத்தை எனக்கு தாரும், என் குடும்பத்திற்கு தாரும், ஒட்டுமொத்த குடும்பமாக நாங்கள் வாழ்வதற்கு அந்த சக்தியை தாரும் என்று ஜெபிப்போம், அருள் வேண்டுவோம். கண்டிப்பாக அந்த அருளை, பேரானந்தத்தை, அந்த பேரு வகையை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கொடுப்பாராக. ஆமென்.